Vanakkam guys, welcome back to another reaction video on my channel. Vamos brincar, baby. ரவி மோகன் சாரோட 34th ஃபிலிம் கணேஷ் கே பாபு டைரக்ஷனில் வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து இன்றைக்கி விட்டுருக்காங்க. நம்ம டாடா ஃபேம் தான் டைரக்டர். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபுல்லாக பொலிட்டிக்கல் பேஸில் வந்து இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு நிமிர்ந்து நில் படத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து ஓரளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ கைஸ். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனது கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரின் பழைய பெயரை தெரிந்து கொள்ள இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்? பெயரில் என்ன இருக்கிறது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெயர்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித தொடர்புகளின் அடிப்படை பகுதி. ஒரு நபரின் பெயர், அவரின் மூதாதையர் யார், அவர்கள் வரலாறு என்ன, அவர்களின் கலை, கலாச்சாரம், பண்பாடு என்ன என்பதை பறைசாற்றும். ஒரு இனத்தின் தனித்துவத்தை முன்னே கொண்டு செல்லும் பேராற்றலை கொண்டது. பெயர்கள் இணைப்புகளை வளர்க்கலாம், உணர்ச்சிகளை கிளறலாம். பெயர்கள் நாம் யார், எங்கிருந்து வருகிறோம் என்பதற்கான சமிக்கைகள். மாகாணம் தமிழ்நாடாக மாறியதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. தமிழ்நாடு தமிழகமாகாமல் இருக்க பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் தயாரிப்பு மாண்புமிகு சுந்தர். ரவி சார் பர்ஃபெக்டா இருக்கு பார்க்க அவரோட கேரக்டர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் மிக அழகாக பேரின் முக்கியத்துவத்தை விளக்கி பேசினார். அவருடைய தமிழ் புலமைக்கு நான் என்றும் தாசனே. அவர் என்னுடைய பழைய பெயரை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியே. சரி, என்னுடைய பெயருக்கு வரும். உங்கள் அனைவருக்கும் என்னை சண்முக பாபுவாக தான் தெரியும். ஆனால் எனக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. 17 வருடங்களுக்கு முன் ஆர்கே நகர் மக்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அது. அந்த பெயர் தான் என்று உங்கள் முன் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அந்த பெயர் பாபு. எழுத்து இயக்கம் மாண்புமிகு கணேஷ் கே பாபு. கராத்தே பாபு. A well-made பொலிட்டிக்கல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த பார்லிமெண்ட்ரிலேருந்து எப்படி பேசுவாங்க அதை வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு பொலிட்டிக்கலோட என்ன சொல்லுவாங்க அந்த அட்மாஸ்ஃபியரோட நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லை. பட் பார்க்குறப்ப எனக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஸோ படத்தில் வந்து இன்னும் இந்த மாதிரியான நிறையா என்ன சொல்லுவாங்க இன்டென்ஸ் மூமெண்ட், அட்ரினலின் ரஷ் பண்ணுற மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் டிபேட் அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நம்மளுக்குமே அந்த ஒரு ஈகர்னஸ் இருக்கும். அதை வந்து நல்லா க்ரியேட் பண்ணாங்க. எஸ்பெஷலி வென் நாசஸ் இஸ் சேயிங் திங்ஸ். பிகாஸ் அவர் வந்து ஒரு ஃபைனஸ் ஆக்டர். அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரோல்லாம் கொடுத்தா பொலிட்டிஷியனோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங் ரோல் கொடுத்தா அதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து பயங்கரமாக இருக்கும் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு மெம்பராக இருக்கார். ஸோ அதை வந்து நான் வந்து ஈகராக ஆவலாக இருக்கேன் எப்படி வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டுன்னு. ரவி சார் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச நிமிர்ந்து நில்ல அவர் வந்து அந்த லா அண்ட் ஆர்டர் அதெல்லாம் பேசி லைட்டாக நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் வந்து பொலிட்டிக்கல் பர்சனாகவே இருக்கார். அதுக்கும் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது 17 இயர்ஸ்க்கு முன்னாடி கராத்தே பாபு அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாமே வந்து அவர் பண்ண டைலாக் டெலிவரி, அவரோட பாடி லாங்குவேஜ், த வே ஹி ஆக்சுவலி டெலிவர்ஸ் த டைலாக் அதெல்லாமே வந்து பக்கா. ஸோ படத்தை வந்து நல்லா என்ன சொல்லுவாங்க ப்ராமினெண்ட்டாக எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த பிகினிங் ஸ்டேஜில். ரவி சாரோட பேர் மாற்றினதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வேறு ரீசனாக இருக்குமோ ஏன் மாற்றினாங்க பேர் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. இதில் வந்து அந்த பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த இன்ட்ரோ கொடுக்குறப்ப மாண்புமிகு ஜெயம் ரவி அதுக்கப்புறம் ஒரு வேவ் பண்ணி ரவி மோகன் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் திங் ஃபார் த நேம் சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாரிஸ் சார் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண வேண்டியது, நான் அதுதான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ஹாரிஸ் சார் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அவரோட ஃபிலிமோகிராஃபி ஒன்று நிறையா வரணும் இப்போ அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்ன ரீசன் தெரில அவர் வெளியாகிட்டார். பட் நெவர்தலெஸ் சாம் சியர்ஸ் வந்து ஒண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர்.
அவரோட பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து சொல்லவே வேணாம், எல்லாமே வேறு லெவல் ஹிட்டாக இருக்கும். பாட்டு கூட சரி, ஈவன் ரவி சார் படத்துக்கு வந்து அடங்கமாறு, சைரன் வந்து பிஜிஎம் பண்ணார், அடங்கமாறு வந்து சாங் அண்ட் பிஜிஎம் பண்ணியிருப்பார். ஸோ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். அண்ட் இதில் கூட அந்த ட்ராக்லாம் செம்மையாக இருந்துச்சு, அந்த டைட்டில் வரப்போ அவங்க கொடுத்த அந்த பிஜிஎம். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஃபிலிம். கணேஷ் கே பாபு சார் வந்து டாடாக்கும் இதுக்கும் செம்ம கான்ட்ராஸ்டாக இருக்குது. பட் இதை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஆவல் இருக்குது. படத்தை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ரவி மோகன் சார் 34th ஃபிலிம் வந்து கராத்தே பாபு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ்.